ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சிக்கன் சால்னா. சால்னானாவே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். பரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் வந்து சுட சுட அது ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த சிக்கன் சால்னா தான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலாலாம் வறுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, தனியா, அப்புறம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, இது கூடவே வந்து ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் வறுபட்டவனே, இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கசகசாவை சேர்த்துக்கோங்க. கசகசாவை முதல்லையே சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். அதனால் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக துருவின தேங்காவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் வதங்கினவுடனே இப்போ இதில் வந்து நல்லா பொடிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினவுடனே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினவுடனே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இது கூடவே வந்து நல்லா பொடிசா நறுக்கின தக்காளி, இது 2த்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகுற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில இதில கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து காரத்துக்கு ஏத்த மாரி கொஞ்சமா மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு, இது கூடவே வந்து கொஞ்சமா பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை மசாலா கீழ அடி பிடிக்கிற மாரி இருந்ததுன்னா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி, அதில இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில நான் இதில கொஞ்சமா சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனில நான் ஆல்ரெடி கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15, 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆகும். அதனால கொஞ்சமா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சிக்கனை வந்து குக்கரில் சேர்த்துட்டு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு, எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த சிக்கனோட கலர் மாறுற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனோட கலர் கொஞ்சம் நல்லா மாறின பிறகு மேலே வந்து மூடி போட்டு ஒரு 3, 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4 நிமிஷமாக நல்லா குக் ஆகிட்டுருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு இந்த சிக்கனை வந்து ஒரு 2, 3 விசில் இல்லைன்னா இந்த சிக்கன் நல்லா ஃபுல்லாக குக் ஆகுற வரைக்கும் குக் பண்ணி. ஸோ இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனவொடனே நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக மேலே எண்ணெய்லாம் நல்லா மிதந்து சால்னா வந்து கமகமன்னு சூப்பராக வாசனை வருது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு வேளை சால்னா நல்லா தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம்.
ஸோ இப்போ சிக்கன் சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததுனால நான் சேர்க்கல. ஸோ நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சுட சுட பரோட்டாக்கு, இட்லி, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் இட்லியோடு தான் இதை சர்வ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.